ஒவ்வொரு வருடமும் இந்த மே மாதம்ன்றது எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு மாதம். இலங்கைக்குள்ள விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இலங்கையினுடைய இராணுவத்தினருக்கும் இடையில நடந்த உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்த ஒரு மாதம். இது இருவேறு வகையா ரெண்டு மக்களாலையுமே பார்க்கப்படுறது. தமிழ் மக்கள் எங்களால் பார்க்கப்படுறது, இந்த யுத்தத்துல 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு இனப்படுகொலை நடந்த ஒரு மாதமா இந்த மே 18 பார்க்கப்படுறது. அதே நேரத்துல சிங்கள தலைமைகளால் பார்க்கப்படுறது அப்படின்னு சொன்னா, இந்த போரை முடித்து வைத்தவர்கள் நாங்கள். இந்த போரினுடைய போர் ஹீரோக்கள்னு சொல்லி அந்த போர்ல ஈடுபட்ட இராணுவத்தினர், இராணுவ தலைமைகள் இவர்கள் எல்லாமே கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு மாதமும் இதே மே மாதம் தான். ஒரு பக்கம் போர் ஹீரோஸ் என்று சொல்லியும், இன்னொரு பக்கம் போர் கிரிமினல்ஸ், போர் ஜெனோசைட் என்று சொல்லியிருந்தான். ரெண்டு பக்கமா இந்த மே மாதம் பார்க்கப்படுது. இப்ப மே 18 நாங்க எப்படி எங்களோட 1.5 லட்சம் தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட ஒரு துக்க தினமா நாங்க அனுஷ்டிச்சோமோ, அதே மாதிரிதான் மே மாதம் 19 வரைக்கும் இந்த போர்ல ஈடுபட்ட இராணுவத்தினர் அவர்களை கௌரவிக்கிற நிகழ்வுகள், அவர்களுக்கான மரியாதை செலுத்துகிற நிகழ்வுகள் எல்லாம் ஜனாதிபதிகள் கலந்து கொள்ற வரைக்கும் எல்லாமே நடந்திருந்தது. அதுக்குள்ள இந்த போர் நடக்கும்போது இலங்கையினுடைய ஜனாதிபதியா இருந்த மஹிந்த ராஜபக்ச, அதே மாதிரி கோட்டபய ராஜபக்ச, இன்னும் ஒரு சில இந்த சிங்கள தலைமைகள், அந்த நேரத்தில் தலைமையா இருந்த எல்லாருமே இந்த போர்ல வெற்றி பெற்ற அந்த இராணுவத்தினருக்கு மரியாதை செலுத்துறதுல ஈடுபட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொன்ன ஒரு கருத்து இப்ப நாங்க ஹைலைட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்குது. அது எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த போர் குற்றவாளிகளா கருதப்படக்கூடிய அனைத்து இந்த சிங்கள தலைமைகளும் இப்ப அவர்கள் மீதான அழுத்தங்கள் மிக அதிகமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கணும். நாங்கள் 16 வருடமா கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, எங்களோட தமிழ் மக்கள், ஈழத்தமிழ் மக்கள், புலம்பெயர் தமிழ் மக்கள் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த போர் இனப்படுகொலைக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும். சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த போர் குற்றவாளிகள் நிறுத்தப்படணும். அதுக்கான தீர்வு கிடைக்கணும் என்றுதான். அதுக்கான தீர்வு மிக நெருங்கி கொண்டு வர மாதிரி தான் இப்போ நடக்கக்கூடிய சில செயற்பாடுகளை பார்க்கும்போது எங்களால் ஒரு சில விடயங்களை வெளிப்படையாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்ன சொன்னார், அதன் மூலமாக இப்போ வெளிப்படுத்தப்படக்கூடிய விடயங்கள் என்னன்றதான் இந்த வீடியோவில் தெளிவாக முழுமையாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒத்துக்கொண்டிருக்கிறார்ன்ற மாதிரி தான் அந்த விடயம் இருக்குது. என்னடா தெளிவாக முதலிருந்தே ஒன்றா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரைகாலன். அதே நேரத்தை தெளிவாக பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு தான் யாராவது புதுசாக பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராமில் போய் BK கரைகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் வரும், எங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணது மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் கடைசியாக மே மாதம் 18 அப்லோட் பண்ண வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்களோட ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து போய் வெளிநாடுகளில் ஒரு மிக பெரும் சக்தியாக உருவாகி இருக்கிறார்கள். பெரிய பெரிய பதவிகளில், அரசியல்களில் ஒரு உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கான மிகப்பெரிய இடங்களில் எங்களோட ஈழத்தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களினுடைய அழுத்தங்களினாலையும் தொடர்ச்சியான அவர்களுடைய செயற்பாடுகளினாலையும் இலங்கைக்குள்ள நடந்த இந்த போர்க்குற்றங்கள் சர்வதேச நீதிமன்றங்களில் விசாரிக்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டே வருது. ஜெனீவாவில், அதே மாதிரி இன்னும் நிறைய உலக அமைப்புகள்ல தொடர்ச்சியா இந்த விடயங்கள் பேசப்படுறது வளமையாவே இருந்து கொண்டிருக்குது. இந்த போர்க்குற்றங்கள்ல ஈடுபட்டதா சொல்லப்படுற முப்படைகளினுடைய தளபதிகள், அதே மாதிரி ராஜபக்ச குடும்பத்தினர், கருணா, பிள்ளையான், இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே தொடர்ச்சியா பிரித்தானியாவால அவர்களுக்கான தடை விதிக்கப்பட்டது, அதே மாதிரி கனடாவால தடை விதிக்கப்பட்டது. அது எல்லாமே எங்கட தமிழ் மக்கள் அங்கிருந்து அவர்களுடைய செல்வாக்குகளை பயன்படுத்தினதன் மூலமாக தான் அந்த தடைகள் எல்லாமே விதிக்கப்பட்டது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியான இந்த போர்க்குற்றவாளிகளுக்கான எதிர்ப்புகள்ன்றது புலம்பெயர் நாடுகள்ல எப்பவுமே அதிகமாக தான் இருந்து கொண்டிருக்குது. இதுல இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு தலைமுறையோட மட்டுமே நின்று போயிடாம அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்பட்டிருக்குது. எங்கட புலம்பெயர் நாடுகளில் வாழக்கூடிய ஈழத்தமிழ் மக்களினுடைய அடுத்த எங்கட தலைமுறைக்கும் இது கொண்டு போகப்பட்டு எந்தெந்த போர்க்குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்ட நபர்கள் இருக்கிறார்களோ அவர்களினுடைய அடுத்த தலைமுறைக்கும் அவர்கள் செய்த பாவங்கள் அந்த தலைமுறையும் திறத்த ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு மிகச்சரியான ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னா, இந்த முப்படைகளினுடைய தளபதியா இருந்த, போர் நடக்கும்போது முப்படைகளினுடைய தளபதியா இருந்த சவேந்திர சில்வாவினுடைய மகள் யோகானி, பாடகி யோகானி யூகேல, பிரித்தானியால நடந்த ஒரு கன்சர்ட்டுக்கு போகும்போது எவ்வளவு பெரிய எதிர்ப்பு அந்த பாடகி அங்க பாடுறதுக்கு தடுக்கப்படுற அளவுக்கு நடந்தன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு அங்க இருக்கக்கூடிய எங்கட அடுத்த புலம்பெயர் தமிழ் தலைமுறையால மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுது. ஒருத்தர் செய்த பாவம், அந்த சவேந்திர சில்வா போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு போர்க்குற்றவாளியா கருதப்பட்டபடியா இப்ப அவர்களினுடைய அடுத்த தலைமுறைகளையும் அந்த
பாவங்கள் வந்து தொடர்ச்சியா திறத்துற மாதிரி தான் இதுல இருந்து எங்களால் வெளிப்படையாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு மாபெரும் சக்தி, புலம்பெயர் தமிழர்கள்ன்றது ஒரு மாபெரும் சக்தின்றதை எங்களால் வெளிப்படையாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்குள்ள இந்த மே 19 இந்த போர் ஹீரோஸை வந்து நினைவு கூறுற நாளில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த படை வீரர்களுக்கான அந்த இறந்த படை வீரர்களுக்கான அஞ்சலி செலுத்தி அந்த இடத்துல ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்து என்னன்னு சொன்னா, நான் இங்க கடமையைத்தான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன், என்னுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிறேன், நான் சமாதானத்துக்காகத்தான் போர் செய்தனே தவிர யாரையுமே பிடிக்கிறதுக்காக போர் செய்யல. ஏன்னு சொன்னா இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு ஏகப்பட்ட வேற வேற வகைகளிலான கேள்விகள் வந்து இந்த போர்கள்ல இன்றைக்கு வரைக்குமே அவிழாத முடிச்சுகளா தொடர்ந்து கொண்டே இருக்குது. அதுக்கு பதில் சொல்றதுக்கு வந்து அவர்கள் தயாரா இல்லைன்றதும் தொடர்ச்சியான அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போதும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த போரை வந்து சமாதானத்துக்காக மட்டும்தான் செய்தேன். இப்ப சொல்லப்படுற இந்த இனப்படுகொலை என்று சொல்லப்படுறது வந்து நான் அந்த செயற்பாடுகளில் ஈடுபடையல என்ற மாதிரி வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது இவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கும் இப்ப இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் இடையில நிறைய வித்தியாசங்களை எங்களால் வெளிப்படையாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட கொஞ்சம் பின்வாங்குற மாதிரியான கருத்துக்கள் வந்து சொல்லப்படுறன்னு சொல்லி சமூக ஊடகங்களில் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம், ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் தலைமையிலான அரசாங்கத்தை வந்து இப்ப இந்த மே 19 பிறகு நிறைய முன்னாள் சிங்கள தலைமைகள் கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். எப்படின்னு சொன்னா, இந்த போர் ஹீரோக்களுக்கான நினைவஞ்சலி செலுத்துறதுக்கு வந்து ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்களும் அதுல கலந்து கொண்டிருந்தார். அவர் கலந்து கொண்டது முழுமையான மனதோட அவர் கலந்து கொள்ளல, வெறும் ஒரு பகட்டுக்காகத்தான் அவர் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்காருன்னு சொல்லி முக்கியமான முன்னாள் சிங்கள தலைமைகள் இப்ப ஒரு கருத்தை வந்து அவர்களுக்கு எதிராக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கார்கள். அதே மாதிரி சரத் வீரசேகர அவர் வந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். அப்படின்னு சொன்னா, இந்த அமைச்சர் பிமல் ரத்நாயக, தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அமைச்சர் பிமல் ரத்நாயக அவர்கள் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த பட்டலந்த அறிக்கை தொடர்பா, பட்டலந்த வதை முகாம் ரணில் விக்ரமசிங்க அவர்களால் நடத்தப்பட்டதா சொல்லப்படுற இந்த பட்டலந்த வதை முகாம் தொடர்பா, அந்த சிங்கள மக்களே இந்த பட்டலந்த வதை முகாமில் இவ்வளவுக்கு கொடூரமா சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்னு சொன்னா, யுத்த காலகட்டத்தில் தமிழ் மக்கள் எவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளாகி இருப்பார்கள் என்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருந்தார். அதை விமர்சித்து சரத் வீரசேகர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னா, ஒரு ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கள அமைச்சர் எப்படி இதை சொல்ல முடியும், இவர் இப்படி சொல்றபடியா எங்களுக்கு எதிராக ஜெனீவால மற்றது உலக அமைப்புகள்ல நாங்கள் போர்க்குற்றவாளிகள்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு இது ஒரு உறுதுணையா அமைஞ்சிடாதா, இவர்கள் சொல்றதை பார்த்தா நாங்கள் எல்லாருமே போர்க்குற்றத்தில் ஈடுபட்டோம் என்ற மாதிரி தான் சொல்றாருன்ற மாதிரி மிக பதற்றத்தோட ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்கிறார். நாங்கள் மாட்டிக்கொண்டுருவோமோ என்ற மாதிரி ஒரு பதற்றத்தோட வந்து சரத் வீரசேகர் அவர் கருத்தை வெளியிட்டிருக்கிறார். நாங்கள் 20 லட்சம் தமிழ் மக்களை வந்து பாதுகாத்தோமே தவிர யாரையுமே நாங்கள் படுகொலை செய்யலை, அவர்களை பாதுகாத்து தான் இந்த போரை முடிச்சு கொடுத்தோம் என்ற மாதிரி இன்னும் நிறைய கருத்துக்கள், இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் எல்லாருக்குமே தெரியுமே, அந்த மாதிரியான கருத்துக்களை வந்து அவர் ஒரு ஊடக சந்திப்பில் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். இதே மாதிரி தொடர்ச்சியாக இன்னும் இந்த போர்க்குற்றவாளிகளாக சொல்லப்படுற நபர்கள் வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைவடைந்து கொண்டே போற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆட்சியாளர்கள் கூட ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இந்த போர் ஹீரோக்கள் நிகழ்வுல கலந்து கொள்ளும் போது சொன்ன கருத்துக்கள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னு சொன்னா, இனவாதம்ன்றது முழுமையா இல்லாமக்கப்படணும், அதே மாதிரி இந்த போர்ன்றது வந்து எப்பவுமே மிக கொடுமையானது, போரினுடைய வழி என்னன்றது அதை அனுபவிச்ச மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி இந்த போர்ன்றது எப்பவுமே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடு தான். இனிவரும் காலங்களில் இந்த போர் நடக்கக்கூடாது, போரில் யாருமே வெற்றி பெறல, உண்மையாக முழுமையாக நாட்டுக்குள்ள பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சு நாடு நல்ல நிலைமையில் போனால் மட்டும்தான் அது வெற்றியடைந்த ஒரு விடயமாக கருதப்படுமே தவிர மற்றும்படி போர்ன்றது வந்து எப்பவுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது என்ற மாதிரி ஒரு சில கருத்துக்களை வந்து ஜனாதிபதி சொல்லியிருந்தார். அதுக்காக தான் இப்போ முக்கால்வாசி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்களுக்கு எதிராகவும் நிறைய கருத்துக்கள் வந்து முன்னாள் சிங்கள தலைமைகளால் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. இந்த புதிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜேவிபி கட்சின்றது எப்படி உருவாக்கப்பட்ட கட்சின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் வந்து ஒரு போராட்ட வழியில வந்த ஒரு கட்சி தான். அந்த கட்சிகளும் தமிழ் மக்களுக்கு எதிரான நிறைய குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் வரலாறுகள் வந்து இப்ப தொடர்ச்சியா பேசிக்கொண்டே இருக்குது. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு போராட்டம் என்று சொன்னா என்ன, ஒரு போர் என்று சொன்னா என்ன, அதனுடைய வழி என்னன்றது வந்து நிச்சயமா அவர்களுக்கு தெரியுமன்றதையும் எங்களால் ஒரு பக்கமா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த போரை பொறுத்த வரைக்கும் போர்ல தமிழ் மக்கள் எப்படி உயிர் நீத்தார்களோ அவர்களுக்கான அஞ்சலி செலுத்துகிறார்களோ அதே மாதிரி
போர் ஹீரோஸ் என்று சொல்லப்படுற இந்த போர்ல ஈடுபட்டு போர்ல இறந்து போன ராணுவ வீரர்கள், அதே மாதிரி அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களுக்கான மரியாதை செலுத்துறத யாருமே இங்க பிழைன்னு சொல்லி யாருமே சொல்ல வரல. ஏன்னு சொன்னா எங்களினுடைய போராட்ட இந்த தமிழ் மக்களுக்காக நடந்த போராட்டத்திலேயே தமிழ் தலைமைகளினுடைய பண்பு எப்படி இருந்ததுன்னு சொன்னா, இறந்து போன ராணுவ வீரர்களுடைய உடல்களை அதே மரியாதையோட, அவர்களை அவமதிக்காம மரியாதையோட திரும்ப சிங்கள ராணுவத்திட்ட ஒப்படைச்ச வரலாறும் இலங்கையினுடைய போரினுடைய வரலாறுகள் வந்து எப்பவுமே இருக்குது. அந்த பண்பு வந்து எப்பவுமே அவர்களுக்கான மரியாதை, அதுல இறந்து போனவர்களுக்கான அஞ்சலி செலுத்துறது, மரியாதை செலுத்துறதுல யாருக்குமே எந்த ஒரு அது வந்து செய்யக்கூடாதுன்றது வந்து எந்த ஒரு பக்கமுமே இல்லைன்றது வந்து நாங்க ஒரு பக்கமா பார்க்கக்கூடிய ஒரு விடயம் தான். ஃபேஸ்புக் பேஜ் மீம்லையும் கூட பார்த்துருந்தார். எங்கேயுமே இந்த போர் நினைவு கூறல்கள் மேற்கொள்ளப்படும் போது, தமிழ் மக்களாலையும் சரி சிங்கள மக்களாலையும் சரி நினைவு கூறப்படும் போது, தமிழ் மக்கள் யாருமே இந்த சிங்கள தலைமைகளா அந்த நேரத்தில் போரில் ஈடுபட்டு சிங்கள இராணுவத்தில் இருந்த யாரையுமே அவர்களுடைய புகைப்படங்களை போட்டு யாருமே அவமதித்தது கிடையாது. இன்றைக்கு வரைக்குமே இந்த 16 வருடங்களில் அவமதித்தது கிடையாது. ஏன்னு சொன்னால் அந்த பண்புன்றது தமிழ் தலைமைகள் கற்றுக் கொடுத்தது தமிழ் மக்கள் மத்தியில் எப்பவுமே இருக்குது. ஆனால் சிங்களத்தில் ஒரு சில சிங்கள இளைஞர்கள் மட்டும் என்ன நடந்தது தெரியாம சிங்கள முன்னாள் தலைமைகள் அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு தமிழ் போராளிகளையும் தமிழ் மக்களையும் வந்து ஆக அவமதிக்கிற மாதிரியும் அவர்களினுடைய உணர்வுகளை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்ன்றதையும் அந்த இடத்துல வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ மொத்தத்தில் இந்த 16 வருடங்கள் கடக்கும் போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உயிரிழந்த எங்களினுடைய அனைத்து அந்த 1.5 லட்சம் தமிழ் மக்களுக்குமான அந்த உயிர் நீத்ததுக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்படுமென்ற அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்குது. அது முழுமையாகவும் வரையல. ஏன்டா இப்போ வரைக்குமே 16 வருடங்களாக இவர்களுக்கு ஏன்டா கிட்டத்தட்ட எல்லாருமே வயதாகிட்டு அந்த போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு கூட. அப்படி பார்க்கும்போது எப்போவுமே தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது ஒரு பக்கமாக எங்களுக்கு கவலை தரக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும், இன்னொரு பக்கமாக இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கருத்துக்கள் ரீதியில் பின்வாங்குறார்கள்னு சொல்லி பார்க்கும்போது ஓகே, எங்களுக்கான ஏதோ ஒரு நீதி கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கை வந்து ஒரு பக்கமாக இருக்குன்றதையும் எங்களால் உணரக்கூடிய மாதிரியும் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு மிக பிரதானமான காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ எங்களோட நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மக்களும் அதே மாதிரி புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக உருவாகி இருக்கக்கூடிய அந்த தமிழ் தலைமைகளும் தான். ஸோ இந்த விடயத்தை தான் நான் கூட பகிர்ந்து கொள்ளணும்னு வச்சிருந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.